ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு பிளான்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, கட்டிங் போட்டு அது வித்தின் 1 மந்த்துக்குள்ளே க்ரோத் ஆகி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்ப்போம். இதை பாருங்கள், நான் இன்றைக்கி எடுத்துக்கிற தவறும் புளிமேரியா பிடிக்கா. ஏன்னா கட்டிங்ஸ்னால் ஒரு 1/2 அடி 1 அடிக்குள்ளே தான் கட்டிங்ஸ் போடணும்பாங்க. அப்படி இல்லை. இப்போ நம்ம புளிமேரியா பிடிக்கா வந்து வேலி தாவரமாக வைக்கலாம். வீட்டு முன்னாடி இல்லை வீட்டை சுற்றி வேலி தாவரமாக அமைக்கணும்னா அப்போ நம்ம அந்த 1 அடி 5 இன்ச் எல்லாம் போட்டு வளர ரொம்ப லேட் ஆகும். அதனால நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், சுமார் 4 அடி 5 அடி குச்சி எடுத்து எப்படி கட்டிங்ஸ் போட்டு டெவலப் பண்ணுறது, வித்தின் 1 மந்த்தில் எவ்வளோ க்ரோத் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு பாட் எடுத்துக்கோங்க. பாட்டில் ஹோல்ஸ் இருக்குது, கீழே ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஹோல்ஸில் மறைக்கிற மாதிரி ஒரு ஓடு துண்டு வச்சுருங்க. கீழே ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஹோல்ஸு மறைக்கிற மாதிரி ஒரு ஓடு துண்டு வச்சாச்சு. கொஞ்சம் மண் போடுங்க, சும்மா கொஞ்சமாக மண் போட்டுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது கட்டிங்ஸ் எப்படி எடுக்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி புளிமேரியா பிடிக்கா தாவரம் சுமார் 4 முதல் 5 அடி உயரமுள்ள இந்த புளிமேரியா பிடிக்கா தாவரம் எடுத்திருக்கேன். இதை நான் கம்ப்ளீட்டாக இப்போ ட்ரிம் பண்ணி உங்களுக்கு எப்படி க்ரோத் ஆகுது, எப்படி பண்ணுறது, அந்த 4 அடி 5 அடி உயரம் காமிக்கிறேன். இதை பாருங்கள், லீஃப் ஃபுல்லாக எடுத்துடுறேன் எல்லாத்தையுமே. இந்த சிக்கேச்சர் வச்சு கட் பண்ணுங்க, நீங்கள் டைரெக்டாக கையில் பண்ணாதீங்க. அவ்வளோதான், ட்ரிம் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இதுவும் மேலே நான் இப்போது கொஞ்சம் ட்ரிம் பண்ணிடுறேன். ஒரு பிரான்ச்சை மட்டும் விட்டுட்டு மீதி பிரான்ச்சை எடுத்துடுறேன். இங்கே பாருங்கள், ஓகேங்களா? இதையும் நான் கம்ப்ளீட்டாக ப்ரூவ் பண்ணணும். இது எல்லாத்தையுமே எடுத்துருங்க, மேலேயே கட் பண்ணிடுறேன் நான். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த பிரான்ச்சும் எடுத்துடுறேன். அவ்வளோதான். நாம் இந்த மாதிரி எடுத்துட்டு நாம் என்ன பண்ணால் டைரெக்டாக நம்ம உள்ள இது மாதிரி வேலியில் டைரெக்டாக வைக்கலாம், இல்லை பாட்டில் வைக்கலாம். நான் இப்போ பாட்டில் வச்சு காமிக்கிறேன். டைரெக்டாக நீங்கள் கிரவுண்டில் போடலாம். இதை கூட ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க, ப்ரூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ இது 4 அடி வர இருக்குது. இந்த மாதிரி ஒரு தாவரம் வேலியில் லைனாக இதே மாதிரி கட் பண்ணி வைங்க. இந்த கட்டை விரல் சைஸு கனம் இருந்தால் போதும். நீங்கள் உயரமாகவே வைக்கலாம். 4 அடி 5 அடி உயரம் லைனாக ஒரு 30 அடி 60 அடி 100 அடி வேலி இருந்தாலும் லைனாக வைக்கலாம். இப்போ நான் அந்த பாட்டில் இது வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா சாயில் எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. சாயிலில் கட்டி இல்லாமல் நல்லா தூளாக இருக்க மண்ணாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது வாட்டரிங் ஊற்றுங்க. 1 மந்த்து பார்த்து இது குரோத் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற வீடியோவில் புளிமேரியா பிடிக்கா தாவரத்தை வந்து கட்டிங்ஸ் போட்டு எப்படி வளர்க்குதுன்னு காமிச்சோம். நார்மலாக எல்லா கட்டிங்ஸுமே 3 இன்ச்சிலேருந்து 5 இன்ச்சு வரைக்கும் தான் கட்டிங்ஸ் உயரம் போடுவாங்க. நம்ம 4 அடியிலேருந்து 5 அடி உயரமுள்ள கட்டிங்ஸ் போட்டு எப்படி டெவலப் பண்ணுறது சொல்லி புளிமேரியா பிடிக்கா உதாரணமாக காமிச்சு போட்டோம். 1 மந்த் ஆச்சு. நமக்கு நல்ல லீவ்ஸ் வந்து ஃப்ளேவர் ஆரம்பிச்சிச்சு. இனிமேல் க்ரோத் சைட்டில் நிறையா பாருங்கள், ஃபுல்லாகவே க்ரோத் இருக்குது. இன்னும் ஃபாஸ்ட்டாக வரும். அதனால் நீங்கள் டைரெக்டாக வீலியில் எவ்வளோ நீளம் இருந்தாலும் சரி, 100 அடி இருந்தாலும் 200 அடி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி 4-5 அடி வாட்டில் கட்டிங்ஸ் போட்டு அப்படி டைரெக்டாக கட் பண்ணி டைரெக்டாக க்ரோத்தான பிளான்ஸில் வச்சு விட்ருங்க. வித்தின் 1 மந்த்தில் ஃப்ளவர் பூக்க ஆரம்பிக்கும். அடுத்து நீங்கள் ரெகுலராக போக உங்களுக்கு நல்லா ரூட் ஃபார்ம் ஆகி சைடில் பிரான்ச்சஸ், இந்த மாதிரி பிரான்ச்சஸ் சைடில் வர அப்படி அதிகமாக மெஜ்ஜாச்சுன்னா பார்க்க அழகான வேலி தோட்டம். இந்த தாவரம் வளர்ப்பது எளிது. புதுசாக சேனல் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.